Hello guys, welcome back to my channel Orange Abraham. So இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா HTML னா என்ன. So what is HTML? So HTML னா ஒண்ணும் இல்ல. அது எதுக்காக யூஸ் பண்றோம்னா வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். HTML நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணுறது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வெப் பேஜ் எப்படி இருக்குமோ அதுதான் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டேக்ஸ், நிறைய டேக்ஸ் இருக்குது இந்த மார்க்அப் லாங்குவேஜில். நெக்ஸ்ட் HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டோம், மார்க்அப் லாங்குவேஜ்னு தான் சொல்லுவோம். ஸோ HTML கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். எதுக்காகடா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா அது எல்லா ப்ரௌசர்லேயும் ரன் ஆகும். லைக் குரோமாக இருக்கட்டும், மொசிலாவாக இருக்கட்டும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருக்கட்டும், எந்த ப்ரௌசர்லேனாலும் ரன் ஆகும். அதுதான் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ HTML ஸ்டாட்டிக் பேஜ். ஸோ HTML ஸ்டாட்டிக் பேஜ். ஏன் அப்படின்னா நம்ம HTMLக்கு ரெக்வஸ்ட்டோ இல்லை அங்கேருந்து சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கோ நம்ம வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இது ஏன்னா ஸ்டாட்டிக் பேஜ். நம்ம ஒன்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பில்ட் பண்ணுறோம், ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம ப்ரௌசர்லேயே ரன் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட்டு HTML ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறது .htm ஆர் .html அப்படின்னு தான் சேவ் பண்ணுவோம். ஒரு ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை இப்படி தான் சேவ் பண்ணணும். இதுதான் ஃபார்மெட்டு HTML சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ கரண்ட்டாக என்ன வெர்ஷன் HTML ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5.0 லாஸ்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட் அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ HTML யார் கிரியேட் பண்ணது அப்படின்னா டிம் பர்னர்-லீ. 1991 அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க HTML. ஸோ ஒரு ரிலீஸ்டு இயர் HTML என்னென்னா HTML1 1993 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. HTML2 1995 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. HTML3 1997 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. HTML4 1997 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. HTML5 2014 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிலீஸ்டு இயர் ஆஃப் HTML. நெக்ஸ்ட் அதோட ஃபியூச்சர். என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு HTML அப்படின்னு. ஸோ HTML கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போல்டு டேக் யூஸ் பண்ணுவோம் HTML. அதில் அப்பர் கேஸாகவும் எழுதிடலாம் பியை, இல்லை லோவர் கேஸ்லேயும் எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் HTML ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா லோவர் கேஸ் தான், ஸ்மால் பி தான் யூஸ் பண்ணணும். ஸோ HTML ஒரு சிம்பிள் ஈஸி லாங்குவேஜ். நம்ம எவ்வளோ பெரிய வெப்சைட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் HTML. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டேக் இருக்கு HTML. ஸோ அந்த என்னென்ன டேக் இருக்கு அப்படின்னு நம்ம லேட்டர் செஷனில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் HTML பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா எந்த ஓஎஸ்ல வேணாலும் அது ரன் ஆகும். லைக் விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், எதில் வேணாலும் HTML ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் HTMLக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கு. அது எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா ஆங்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதை என்க்ளோஸ்ட் வித்தின் தி ஆங்கிள் பிராக்கெட்னு சொல்றாங்க. ஸோ அன்க்ளோஸ்டு டேக்கும் இருக்கு HTML. அது என்னென்ன டேக்குன்னு லேட்டர் செஷனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது HTML ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எந்த ப்ரௌசரில் வேணாலும் ரன் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குரோமாக இருக்கட்டும், மொசிலாராக இருக்கட்டும், எதில் வேணாலும் ரன் ஆகும் நம்ம HTML. ஸோ நெக்ஸ்ட் ஒய் நம்ம எதுக்காக அந்த HTML படிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ HTML காலேஜில் இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, இல்லை அதுக்கு நாங்கள் போகணும் ப்ரொஃபஷ்னலாக இந்த HTML
லேர்ன் பண்ணிட்டு வெப்சைட்ஸ் டெவலப்பர், வெப் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து போகணுன்னா பேசிக்கா HTML தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ இப்போ HTML பேசிக்கா வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு HTML தான் பேஸ். எல்லாத்துக்குமே HTML தான் பேஸ். என்ன லாங்குவேஜ்க்குனாலும் HTML தேவை. ஸோ எப்படி கிரியேட் பண்ணுவோம் வெப்சைட்ஸ் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் வந்து வெப்பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவோம். இல்ல வேற ஒரு வெப்சைட் அழகா இருக்கே, நம்ம அந்த வெப்சைட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, அதுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அந்த கோடு நமக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதையே ஓனாவும் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி பில்ட் பண்ணதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் HTML வெப்சைட்ஸ். ஸோ எப்படிடா வெப் டிசைனர் ஆகலாம் அப்படின்னா, நீங்க அந்த கரியரை வந்து ப்ரொஃபஷனலா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு நிறைய டெக்னாலஜி லேர்ன் பண்ணும். அதுக்குன்னு இப்போ HTML பேஸ்னா HTML கூட CSS அதான் ஸ்டைல் ஷீட் அது ஜாயின் பண்ணும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும், பிளக்இன் தெரியணும், jQuery. ஸோ இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப் தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் வெப் டிசைனர் ஆக முடியும். ஸோ இவ்வளவு தெரிஞ்சா ஆகலாம் அப்படின்னா நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அதுலயும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். HTML CSS டிசைன் பார்ட், CSS3 அதோட அட்வான்ஸ். அப்போ இன்னமும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டே இருக்கலாம் கோடிங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வெப் டிசைனர் ஆக முடியும். ஸோ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வெப் டெக்னாலஜியை அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இப்போ HTML எடுத்தாலுமே டேக்ஸ் இருக்கு. அந்த டேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றோம், இது யூஸ் பண்ணா என்ன நடக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணிட்டே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு டெக்னாலஜியை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா லேர்னும் பண்ணும், பிளஸ் ப்ராக்டிக்கலா இது ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்ம அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வெப் டெக்னாலஜி. ஒன்ஸ் நீங்க இந்த கரியரை சூஸ் பண்ணாலோ, இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களோ, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களோ, இல்ல ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றீங்களோ, ஸோ பேசிக்கா தெரியலன்னா நீங்க இந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் HTML. ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும் HTML அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணலாம், எல்லா ப்ரௌசர்லயும் சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் HTML வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். எது கூடனா CSS கூட, ஜாவா ஸ்கிரிப்ட் எதுல வேணாலும் அதர் லாங்குவேஜ்ல கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம் HTML. அடுத்தது வந்து இன்டர்நெட்டே தேவை கிடையாது HTML வந்து ரன் பண்றதுக்கு. நம்ம ஆஃப்லைன்லயே கிரியேட் பண்றோம், எல்லா ப்ரௌசர்லயும் நம்ம ரன்னும் பண்ணிக்கலாம். OSல எந்த OSலனாலும் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, அது வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜா தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். டைனமிக்கா கிரியேட் பண்ணணும்னா அதர் லாங்குவேஜுக்கு தான் போகணும். லைக் PHP-ஆ இருக்கட்டும், jQuery, MySQL இதெல்லாம் வந்து டைனமிக்கா கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு HTML சிம்பிள் HTMLனா கூட நிறைய சோர்ஸ் கோட் எழுதினா மட்டும்தான் ஒரு டிசைனே பண்ண முடியும். அது ஒரு டிராபேக் இருக்கு. அதுக்கப்புறம் இது செக்யூரிட்டியான்னு கேட்டா செக்யூரிட்டியே கிடையாது இது. ஏன்னா அது ஸ்டாட்டிக் வெப் பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா HTML என்ன, எதுக்காக HTML, அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ். ஸோ மறக்காம என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் forget to like, share and click bell icon button. We'll meet you in the next video. Bye.